அஸ்வினி, இந்த வாரம் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், மனதைரியம் அதிகரிக்கும், புத்தி தெளிவு உண்டாகும், தொழில் திருப்திகரமாக நடக்கும், தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும், முன்னேற்றம் காண்பார்கள், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், சந்தோஷமான நிலை காணப்படும், மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பரணி, இந்த வாரம் பல வகையிலும் நன்மை உண்டாகும், இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும், பண வரத்து அதிகரிக்கும், தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும், கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடியும். கார்த்திகை 1ஆம் பாதம், இந்த வாரம் மரியாதை அந்தஸ்தும் அதிகரிக்கும், கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும், தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும், வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும், வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும், வர வேண்டிய பணம் வந்து சேரும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், இந்த வாரம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும், வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை, அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம், அனுசரித்து செல்வது நல்லது, பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது, இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாக முடியும், கௌரவம் உயரும், மற்றவர்களிடம் நன்மதிப்பு கூடும். ரோகிணி, இந்த வாரம் விருப்பங்கள் கைகூடும், அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும், மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும், வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும், எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும், காரிய அனுகூலம் உண்டாகும், சனியினுடைய சஞ்சாரத்தால் காரியத்தடை தாமதம் ஏற்படும், எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், இந்த வாரம் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பீர்கள், மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும், உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும், உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பார்கள், அதனால் அளவுடன் பேசுவது நல்லது, உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது, வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும், சரக்குகளை அனுப்பும் பொழுதும் பாதுகாத்து வைக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, கிடப்பில் கிடந்த கடன்கள் பைசலாகும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது, செய்யும் வேலை பற்றிய மனதில் திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும். திருவாதிரை, இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவருடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கும், கவனமாக கையாள்வது நல்லது, பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும், கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தமான சூழ்நிலை வரலாம், கவனம் தேவை, உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது, வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மை தரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், இந்த வாரம் இழுபறி நிலை மாறி மனம் மகிழ்முறையான எல்லாம் நடந்து முடியும், தொழில் மந்தமாக இருக்கும், பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, பண வரத்து இருக்கும், பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக வரலாம், மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம், அதனால் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது, எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும், பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும், நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். புனர்பூசம் 4ஆம் பாதம், இந்த வாரம் கவனமாக அடுத்தவர்களுடன் பழகுவது நல்லது, விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம், குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும், செலவும் அதிகரிக்கும், சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும், மனதில் தைரியம் கூடும், புதிய நட்பு கிடைக்கும், எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும், தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம், பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம், இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார்கள், சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள், சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம், கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கிடைக்கும், விருந்தினர்கள் வருகை இருக்கும், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள், திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும், பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். ஆயில்யம், இந்த வாரம் அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும், மனதில் தைரியம் அதிகரிக்கும், எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, கஷ்டம் தீரும், பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும், சுக்கிரன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. மகம், இந்த வாரம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம், மேலெடுத்து அனுசரித்து செல்வது நல்லது, பணிகள் நிறைவடைய அடைய வேண்டியதாக இருக்கும், புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம், புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனை வெற்றிக்கு உதவும், ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பூரம், இந்த வாரம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது, திடீரென்று கோபம் வரும், ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவருடன் வீண் பேச்சு கேட்க நேரலாம், கவனம் தேவை, மற்றவர்களுடைய செய்கைகளால் மன வருத்தம் உண்டாகலாம், நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும், எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும், வியாபார போட்டிகள் தடைகள் தாமதங்கள் நீங்கும். உத்தரம் 1ஆம் பாதம், இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள்,
பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கலாம். கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வாரம் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரத்து தெரிந்து தரும். கோபத்தை குறைப்பது நல்லது. சகஜாலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அஸ்தம். இந்த வாரம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சூரியன் சஞ்சாரம் அனுகூலமான பலன் தரும். பண வரத்து அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். சித்திரை 1, 2 பாதங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து மெத்தன போக்கு நீங்க வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்த தாமதங்கள் படிப்படியாக நீங்கும். சித்திரை 3, 4 பாதங்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று அதனால் நன்மை அடைவார்கள். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும். வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குவதால் செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதை கழிப்பீர்கள். வீடு மனை போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி. இந்த வாரம் எதிர்பார்த்த செல்வம் உண்டாகும். மனதில் வீண் கவலைகள் ஏற்படலாம். அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமையும் அதிகரிக்கும். செல்வம் பல வகைகளில் சேரும். வாக்கு உண்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனதில் நிம்மதி உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய நிலை உருவாகலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதால் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும். விசாகம் 4ஆம் பாதம். இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லை என்றால் பலரையும் விரோதித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய இருக்கும். அனுஷம். இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். கேட்டை. இந்த வாரம் உங்களது ஆலோசனை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவார்கள். உங்களது ஆலோசனையை கேட்பார்கள். மூலம். இந்த வாரம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். சக தோழரிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் குறையும். செயல்திறமை அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் உண்டாகும். போராடம். இந்த வாரம் எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு உண்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வாரம் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். மனக்கவலை நீங்கும். பண வரத்து கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகும். திருவோணம். இந்த வாரம் தேவையான நிதி உதவி கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பணிச்சுமை குறைந்து காணப்படும்.
நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மையை தரும். அவிட்டம் 1-2 பாதங்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியதாக வரும். அதற்கேற்ற பலனும் கிடைக்கப் பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் குறையும். காரியத்தடை அகலம். இயந்திரங்கள் மற்றும் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் தேவை. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த வாரம் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கும். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நன்மை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சதயம். இந்த வாரம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்து கொண்டும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். இந்த வாரம் மற்ற முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். திருமண முயற்சிகள் கைகூடும். வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடன் மன மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். உறவினர்களுடன் இருந்து வந்த மனவருத்தம் நீங்கும். குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும். உத்திரட்டாதி. இந்த வாரம் மற்றவர்களுடன் இருந்த மனவருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீர்கள். செலவுகள் குறையும். வெளியூர் பயணம் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்கும். ரேவதி. இந்த வாரம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். நெருப்பு ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை. உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நல்லது. பயணம் செல்ல நேரலாம். திறமை வெளிப்படும். சாமர்த்தியமான பேச்சுக்கள் இருக்கும்.